இருக்கக்கூடிய இடம் இங்கே ஒன்று தான் இருக்குது. தமிழ்நாட்டில் 8 மருத்துவமனை கட்டுறதுக்கு 5 இடம் செலெக்ஷன் பண்ணாங்க. 5 இடத்துல வந்து சூட்டபுளான இடம் மதுரை தான். மதுரையில் தான் வைக்கணும். மதுரை சென்னைக்கு அடுத்தபடி இருக்கிறது மதுரை தான். புரட்சி தலைவி அம்மாவே அம்மாவே சொன்னாங்க. அப்படி இருக்கிறபோது அதைத்தான் நீங்கள் இது பண்ணியிருக்கோம். அதில் எந்த குறைபாடும் கிடையாது. அதாவது வந்து எல்லா ஊருக்கும் மத்திய பகுதி, தென்பகுதியில் மெயினான இடம். அதே நேரத்தில் வந்து ஏர்போர்ட்டு இங்கே பக்கத்தில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. எல்லாமே ஒருங்கிணைஞ்சு பக்கத்தில் இருக்கிற இடம் தான் இதுதான் மெயினான இடம். ரெண்டாவது வந்து தென்னகத்திலே தமிழ்நாட்டிலேயே தென்னக பகுதியிலே மதுரை வந்து ஒரு முக்கியத்துவமான இடம். அந்த முக்கியமான இடத்துல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வர்றதை பற்றி நாங்கள்லாம் வரவேற்கிறோம். ரொம்ப பேர் பொதுமக்கள் அதை விரும்புகிறாங்க, அமைச்சரும் விரும்புகிறாரு. அதனால் அதற்கு இடைப்பாடுகள், அதுக்கு எந்த விதமான ஒரு இடைப்பாடோ இதோ வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு விலை கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து எங்கள் பதவியை கூட பொருட்படுத்த மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னோம். நடக்கப்போகிற சட்டசபையில் வந்து அதை பற்றி பேசுவீங்களா? இதை பற்றி சப்ஜெக்ட் வந்தால் பேசுவோம். இப்போ வந்து முதலமைச்சர் வந்து சின்னம்மா அவரை திருப்திப்படுத்துகிற வேண்டியது தான் தஞ்சாவூர் இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறதா ஒரு தகவல் இருக்குது. அதை பற்றி சின்னம்மா அவர் வந்து திருப்திப்படுத்துகிற வேண்டியது தான் தஞ்சாவூர் இந்த மதுரை வர வேண்டிய ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர் கொண்டு போகிறதா வந்து ஒரு தகவல் வருது. அதை பற்றி உங்களுக்கு அது எனக்கு தெரியாது. அப்படிலாம் அப்படி செய்ய மாட்டாங்க. புரட்சி தலைவி அம்மாவுக்கு தான் வந்து இந்த இடம் தான் நல்ல இடம்ன்றது செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவர் இருக்கும்போது இப்போ அவங்க காலமாகிவிட்டாங்க, தெய்வமாயிட்டாங்க. ஆகவே வந்து இப்பயும் வந்து அந்த இடம் தான் நல்ல இடமா தெரியுது எங்களுக்கு. மக்கள்லாம் விரும்புறது அந்த இடத்துல தான் விரும்புகிறாங்க. இப்போ மக்களுக்கு விரோதமாக இது பண்ணால் மக்கள் அதாவது அவர் சொன்னார் ராஜினாமா பண்ணணுன்னா என்ன இதுக்காண்டி இல்லை, ஒன்றும் இது இல்லை. அதாவது இதுக்கு அந்த இதுக்காக வேண்டி எந்த பிரயாசமும் செய்யறதுக்கு தயார் இந்த அர்த்தத்தில் தான் பேசினார். அதாவது அது வர்றதுக்காக வேண்டி போராட்டங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும்ல, அந்த எதுக்கும் தயாராக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னார். அவரோட சேர்ந்து நாங்களும் ராஜினாமா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். வேறு மாற்றுக் கட்சி எம்எல்ஏ கிட்ட பேசி அவங்களுடைய கருத்தையும் இது பண்ணி அவங்ககிட்டையும் இது பண்ணி அதை வலியுறுத்தி சொல்லி தென்னக பகுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரணும், அதுக்கு நீங்கள் இது உறுதுணை கொடுத்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். அவங்க ராஜினாமா பண்ணுறதும் பண்ணாததும் அவங்க இஷ்டம். போராட்டம்லாம் பண்ணலை, விளக்கத்தை சொல்லுவோம், கருத்தை சொல்லுவோம், நியாயத்தை சொல்லுவோம். போராட்டம் சொல்லி யாராவது செஞ்சாங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுப்போம், அது பண்ணுவோம், முடிஞ்சால் கலந்துக்கிறோம். மதுரையில் பொறுத்தவரை மத்திய அந்த இதெல்லாம் கிடையாது. மத்திய அரசு பற்றிங்கிறது இல்லை, இதுக்கு அதுக்காக வேண்டி இது கொண்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு நான் இது இல்லை. மொத்தத்தில் மக்களுக்கு வந்து நலமாக இருக்கும். எல்லாம் வர்றதுக்கு ஃப்ளைட்டு, ட்ரெயின், இது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வந்து எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனாலும் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த விபத்துலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்கு ஒரு 2 மணி நேரத்தில் கொண்டு வந்து இங்கே வந்து உயிர் காக்கலாம். அந்த அளவுக்கு வசதி இருக்குது. அந்த அளவுக்கு ரோடு வசதி, ட்ரெயின் வசதி மார்க்கம், ஆகாய மார்க்கம், கப்பல் மார்க்கம் எல்லாமே இருக்குது. ஆகவே அதனால தான் நாங்கள் இதை விரும்புகிறோம். மாவட்டத்துக்கு சென்றது. ஆமாம், சென்றாக இருக்குது. அதனால் கேரளாக்காரங்களுக்கும் இது பக்கம், கேரளாவிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து வர்றவங்களுக்கும் பக்கம். கன்னியாகுமரிக்காரங்க போய் எங்கிட்ட பெருந்துறைக்கு போக முடியுமா? தஞ்சாவூருக்கு போக முடியுமா? அது தூரம் இல்லை. அதனால் மதுரை வந்து அந்த அடிப்படையில் தான் இது வேணும்னு சொல்கிறோம். நாங்கள் மதுரை மக்கள் பூரா ஒட்டுமொத்தமாக சொல்கிறோம். இடம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரே இடத்துல எல்லாம் 240 ஏக்கர்லேயும் அப்படியே ஒரே பில்டிங்கை கட்டலாம். அந்த வசதி இருக்குது, வாட்டர் வசதி இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அதனால் இங்கே கட்டுறதை மக்கள் விரும்புகிறாங்க. மக்களோட சேர்ந்து நாங்களும் விரும்புகிறோம். நான் பை எலெக்ஷன் அண்ணன் எனக்கு வாக்கு கேட்குற போது ஒரு மக்களும் வந்து இங்கே எப்போ வரும்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னது வந்து மதுரையில் உள்ளவங்க மட்டும்தானா? என்ன போய் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு தருவோம். அவங்க ராஜினாமா பண்ணுறதும் பண்ணாதான் அவங்க இஷ்டம், அவங்க நிலைப்பாடு. நாங்கள் வந்து எங்களுடைய நிறைய சொல்லுவோம், விளக்கத்தை சொல்லுவோம்.
ஏற்கனவே ஆட்சி என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ரெண்டாவது சொல்றேன். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க. ஆமாம், அது மாதிரி இனிமேல் நிறையா வரலாம்ல. வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அதுக்காக ஏன் வரலன்னு நம்ம கேட்கக்கூடாது.